நல்லா இருக்கும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரிங்களா? ரைட். ஸ்தோத்திரம். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். நம்ம தொடர்ந்து எதை பார்த்துட்ருக்கோம்? ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை பார்த்துட்ருக்கோம். போன வாரம் கடைசியாக எது சம்மந்தமாக பார்த்தோம்? இருதயத்தில் சுத்தம். ஆமாம், இருதயத்தில் சுத்தமாக வச்சுருக்கீங்களா? முயற்சியெல்லாம் எடுக்கிறீங்களா கரெக்டாக? ஆமாம். இது வரைக்கும் 6 விதமான கலாச்சாரத்தை நாம் பார்த்துருக்குறோம். ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் 6 விதமான கலாச்சாரத்தை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோதான் சத்தமா? இன்னும் சத்தமா? வெரி குட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட ராஜ்யத்தின் கலாச்சாரம் நம்ம 7வதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதற்கு ஒரே ஒரு தகுதி என்னன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். அப்படியே பாஸ் பண்ணிக்க. அப்படியே அது கூட ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஆமென். அவர் நல்ல தேவன். ஆமென். ஆமாம். இந்த லைட்டு வந்ததே அந்த டைமிங்கு கரண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க ஒரே ஒரு தகுதி வேணும். அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும்னு சொன்ன உடனே கரண்ட் வந்துருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அவர் நல்ல தேவனாக நம்மோடு இருக்கிறார். பாருங்க, இந்த விஷயம் நமக்குள்ளே எப்பொழுதுமே இருதயத்தில் ஓடிட்டே இருக்கணும், ஆழத்தில் பதிஞ்சிருக்கணும், மனசில், ஆள் மனது, அதாவது சப்கான்சியஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த சப்கான்சியஸ்னால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது இந்த என்ன சொல்கிறதுன்னா, அந்த மெமரி லாஸ் ஆனவங்க இருப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி வியாதி உள்ளவங்க, அந்த மெமரி லாஸ் ஆனவங்களுக்கு கூட சப்கான்சியஸில் என்ன இருக்கோ அது ஞாபகத்தில் இருக்குமா? ஆள் மனதில் என்ன பதிஞ்சிருக்கோ அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குமா? வேறு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காதான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ ஆள் மனது, இப்போ அதனால தான் தினந்தோறும் உங்களுக்கு சத்தியத்தை அனுப்பி உங்களை கேட்க வைக்கிறது காரணம் என்னென்னா, உங்கள் ஆள் மனது புதிதாக அந்த ஆள் மனது கர்த்தருக்கு நேராக திருப்பப்பட்டுகிட்டே இருக்கும். அதுக்கு தான் டெய்லியும் சத்திய வார்த்தையை கேட்க சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ உங்கள் ஆள் மனதில் இந்த வாரம் நீங்கள் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க எனக்கு ஒரே ஒரு தகுதி போதும். அது என்ன தகுதினா, நான் சமாதானம் பண்ணுகிறவளாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளோதான். வேறு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. நீங்கள் சகப்பாக இருந்தால் தான் தேவனுடைய பிள்ளை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அப்படியே தடகாத்திரமாக பாடி பில்டிங் பண்ணால் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படியும் கிடையாது. நீங்கள் 100% எந்த அழுக்கமற்றவர்கள் பரிசுத்தவான்கள் சொன்னதும் தகுதி கிடையாது. தேவனுடைய பிள்ளையாக ஒரே ஒரு தகுதி, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ சமாதானம் பண்ணுகிறதுனா என்ன? இப்போ அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது, இதுக்கு தகுதி என்னங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் சமாதானம் பண்ணுகிறதுனா என்னன்னு இன்னும் சரியாக முழுசாக தெரியல பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இப்போ அதை குறித்து தான் நாம் என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். இப்போ யார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாருங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 12:20 என்ன சொல்லுது பாருங்க. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். தீங்கை பிணைக்கிற சொல்லுங்க. தீங்கை பிணைக்கிறவர்கள் இருதயம் எப்படி தான் இருக்கான்? கபடம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கபடி சொல்கிறீங்களா? கபடம்னு என்ன?
என்னென்ன கள்ளம் கபடம். கபடம்ங்கிறது முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என் மனைவி கிட்ட நான் கேட்டுட்டேன் செய்தி எடுக்கும்போதே. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், கபடம்ங்கிறது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? இங்கே ஒருத்தர் நல்ல வார்த்தைன்னு சொல்ல வந்தார் இப்போ தான். ஆமாம், கபடம் என்பது கெட்ட வார்த்தை. ஆமாம், ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் தான் சொல்லுவாங்க. கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கள்ளம் அப்படின்னா என்ன? திருட்டு. கபடம்னா என்ன தெரியுமா? ஏமாற்று பேர் வழி, துரோகி, நம்ப வச்சு கழுத்த இருக்கிறேன், எத்தனை வேணாலும் சொல்லலாம். அதுக்கு பேர் தான் என்னது? இன்னொன்று சொல்லப்போனால் சதி திட்டம் தீட்டுவது. ஒருத்தர் அழிக்கிறதுக்கு சதி திட்டம் தீட்டுவது. திட்டம் தீட்டுவது வேற, சதி திட்டம் தீட்டுவது வேற. உங்களுக்கு புரியுதா? திட்டம் தீட்டுவது வேற, சதி திட்டம் தீட்டுவது வேற. சதி பண்ணுறது, சதி பண்ணுறதுக்கு உட்காந்து பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னதான்? கபடம் உள்ளவர்கள். புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சா? ஆமாம், தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் என்ன இருக்கா? கபடம் இருக்கு. சரி, சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு என்ன இருக்கா? என்ன இருக்கு? என்ன இருக்கு? சந்தோஷத்தை எங்கெங்கேயோ போய் தேடுறாங்க. சந்தோஷத்தை எதுலையோ கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் சந்தோஷம் எங்கே தான் இருக்குது? சமாதானம் பண்ணுகிறதுல தான் இருக்குது. சந்தோஷம் எங்கே இருக்குது? எங்கே தான் இருக்குது? எங்கே தான் இருக்குது? ஆமாம், அது முதல்ல எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். அப்போ தான் நாம் அதை செய்ய முடியும். என்னங்க? ஆமாம், உங்ககிட்ட நான் சாப்பாடு போட்டு வாங்கன்னு சொன்னால் பானையில் இருந்தால் தான் ஆப்பையில், வீட்டில் சோறு இருந்தால் தான் போட்டு கொடுப்பீங்க. புரியுதா இல்லையா? ஆமாம். அப்புறம் தண்ணி கேட்குறேன், உங்கள் குடத்தில் தண்ணி இருந்தால் தான் எனக்கு தண்ணி கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அதே போல் ஒருத்தருக்கு நீங்கள் சமாதானம் பண்ணணுன்னா உங்ககிட்ட சமாதானம் இருந்தால் தான் நீங்கள் ஒருத்தருக்கு சமாதானம் பண்ண முடியும். நான் சொல்கிறது சரிதானே? அப்போ முதல்ல யார் சமாதானமாக இருக்கணும்? சொல்லுங்கள். யார் சொல்லுங்கள். யார் சமாதானமாக இருக்கணும்? நான் தான் சமாதானமாக இருக்கணும். சொல்லுங்கள், யார் தான் சமாதானமாக இருக்கணும்? முதல்ல அதை நாம் புரிஞ்சுக்கணும். நாமே சமாதானத்தை தேடிட்டு இருக்கும்போது நாம் இன்னொருத்தருக்கு போய் சமாதானம் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அப்போ நாம் முதல்ல எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். நாம் சமாதானமாக இருக்கணும். ரெண்டாவது, நாம் சமாதானமாக படுத்தணும். சரி, இந்த சமாதானம் பண்ணுகிறதுனா என்ன அப்படின்னா பாருங்கள், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரர். அப்போ சமாதானம் யார் பண்ண முடியும்னா, எது மூலியமாக பண்ண முடியும்னா, ஆலோசனை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சமாதானம் பண்ணுகிறதுனா என்ன? ஆலோசனை கொடுப்பது. என்னங்க? கொடுத்துருக்கீங்களா? ஆலோசனை கொடுத்துருக்கீங்களா இல்லையா? கொடுத்துருக்குறீங்களா? சரி, எந்த விதமான ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க? சமாதானத்துக்கு எதுவானதா, பிரிவினைக்கு எதுவானதா? சமாதானம்னா என்ன தெரியுமா? சேர்த்து வைக்கிறது. சொல்லுங்கள். என்னங்க சொல்லுங்கள். சேர்த்து வைக்கிறது. ஆமாம். உண்மையான காதல்னால் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. ஆமாம், சேர்த்து வைக்கிறது. ஆமாம், சொல்லுங்கள். யாரை பார்த்து சொல்லுங்கன்னா, கணவன் மனைவியை பார்த்து சொல்லுங்கள். உண்மையான காதல் அவங்களுக்குள்ள பிரிஞ்சிருக்கிறீங்களா, நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுங்கள். அது நியாயமானது. ஆமாம், அவர் நல்ல தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சமாதானம் பண்ணுகிறது அப்படின்னா நல்ல ஆலோசனை கொடுத்து குடும்பத்தை கட்டக்கூடியது, சேர்த்து வைப்பது. சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறவனா இருக்கேன்னா, நான் கொடுக்குற சத்தியத்தினால உங்கள் குடும்பம் பலப்படுதா இல்லை சிதறடிக்கப்படுதா? வெறுக்கிறவங்களையெல்லாம் நேசிக்கணும்னு தோணுதா? இவங்கெல்லாம் இந்த குடும்பத்திலே ஆகவே ஆகாது, இவன் குடும்பத்துக்கே லைக் இல்லை, இவன் ஒத்து வர மாட்டான் அப்படின்னு நினச்சவங்களெல்லாம் இப்போ நேசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிருச்சா? என்னதான் இருந்தாலும் அவன் என் அக்கா, அவன் என் தங்கச்சி, அவன் என் பிள்ளை, அவன் என் மருமக, என் கொழுந்தியா, என் நாத்துனா, என் ஓப்படியா, தோணுதா இல்லையா? அப்போ நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம், சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம என்றைக்குமே தவறான ஆலோசனையை யாருக்கும் கொடுக்க, அதுக்கு பேசாமல் கம்முன்னு இருந்துடணும், வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துடணும். நம்ம ஆலோசனை கொடுத்தா அந்த குடும்பத்தில் சந்தோஷம் வரணும்.
அந்த குடும்பம் ஒன்றா இணையணும். அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஆமாம். என்னுடைய இந்த ஊழிய பாதையில் நிறைய குடும்பங்களுக்கு பெருமைக்காக அல்ல, தேவன் நடத்துகிற விதத்தை, நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் உடையவர்கள் என்பதற்காக, ஒரு அடையாளத்துக்காக, சாட்சிக்காக நான் சொல்லுகிறேன். எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கிடந்த குடும்பங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். சமீபத்தில் கூட போன வாரம் கூட சொன்னல, ஒரு அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த டெய்லி அனுப்புகிற அந்த சத்திய வார்த்தை கூட பாருங்கள், அது மிகப்பெரிய ஆலோசனையாகத்தான் இருக்குது உங்களுக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் அது கொடுத்து கொண்டு இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. ஒரு சகோதரர் கூப்பிட்டு சொல்கிறாரு, அண்ணே நான் ஊழியன்னு ஓடிட்டே இருந்தேனே, ஊழியன்னு ஓடிட்டே இருந்தேனே, டெய்லி உங்கள் சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்க, முதல்ல குடும்பத்தை பாருப்பா, அதுதான் உன் ஊழியம், முதல் ஊழியம் அதுதான்னு சொன்னீங்க. அண்ணே அதை நான் செய்ய ஆரம்பித்தேனே, அண்ணே ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே, சந்தோஷமாக இருக்குண்ணே, எதெல்லாம் இழந்து போனதெல்லாம் எனக்கு திரும்பி கிடச்ச மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குண்ணே, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேனேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை குடும்பத்தை கட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கொடுக்கக்கூடிய ஆலோசனை எப்படி இருக்கணும்? குடும்பத்தை கட்டக்கூடியதாக இருக்கணும். நான் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை நான் சந்திச்சிருக்கிறேன். சந்திக்கும் பொழுது 20 வருஷம் கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனை. எத்தனை வருஷங்க? 20 வருஷம் கணவன் மனைவிக்கு பிரச்சனை. உட்கார வச்சு பேசுகிறேன், ஆலோசனை கொடுக்குறேன். காலையில் போகிறேன், சாயங்காலம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் பேசியிருப்பேன்னு பாருங்கள். உட்காந்துருக்கு. ஃபஸ்ட்டு அவங்கள பேச விட்றேன். அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. இவங்க செஞ்ச தப்பெல்லாம் இவங்க சொல்ல, அவங்க செஞ்ச தப்பெல்லாம் அவங்க சொல்ல, மாற்றி தப்புகளை சொல்கிறாங்க. அப்புறம் கோபமாக பேசுகிறாங்க. அப்புறம் திடீர்னு மாற்றி 2 பேரும் ஆள ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக சந்தோஷத்துக்குள்ளே அப்படியே பிரவேசித்தாங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அன்று இணைந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். அப்போ நமக்குள்ளே என்ன ஒரு அங்கீகாரம் உண்டாகுது? மெய்யாகவே நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்க ஒரே ஒரு விஷயம்தான், ஒருவரை சமாதானத்துக்குள் நடத்துவது தான் நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக அப்படியே, அது மட்டும் கிடையாது, அப்படிலாம் இருக்கணும். அப்படியே வெளியில் பார்த்தா பக்தி மயமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, அப்படி இருக்க வேணான்னு சொல்ல, இருங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்க ஒரே ஒரு தகுதி, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய ஒரு வார்த்தையினால் ஏதாவது ஒரு குடும்பம் பிரிந்து போயிருக்கும் என்றால், தயவு செய்து அதை தேவனிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த வார்த்தையை திருத்தி கொண்டு அந்த குடும்பத்தை மறுபடியும் சேர்த்து வைப்பதற்கு உங்களால் என்ன முடியும் என்பதை யோசித்து அந்த குடும்பத்தை சேர்த்து வச்சிருங்க. எந்த குடும்பமும் எந்த அண்ணன் தம்பிகளும் பிரிவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. முக்கியமாக குடும்பம் பிரியறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அண்ணன் தம்பி உறவு கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? அமைகிற மனைவியினால். ஒரே மாதிரி பெண்கள் ஒரு குடும்பத்தில் அமையலைன்னா அந்த குடும்பம் அவ்வளோதான், பிரிஞ்சு போயிடும். அண்ணன் தம்பி உறவு என்பதே, பங்காளி என்கிற உறவு என்பதே இல்லாமல் போயிடும். ஒரு பெண் சரியில்லைன்னா கூட அந்த குடும்பம் என்னதான் ஆயிரும்? செதஞ்சு போயிடும். அண்ணன் தம்பிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாமல் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? கூட பிறந்தவன் செத்த சாவுக்கு போகாத அண்ணன்கள் தம்பிகள் இருக்கானுங்க தெரியுமா? உடன் பிறந்த சகோதரிகளை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க. நீங்களா தேவனுடைய பிள்ளைகள். நீங்களா யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய குழந்தனாரு, உங்களுடைய மூத்த குழந்தனாரு, இளைய குழந்தனாரு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய மனைவிகள் சரியில்லாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் அந்த குடும்பத்தை கட்டுங்கள். நீங்கள் அந்த குடும்பத்தை சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி அண்ணன் தம்பி உறவுகளை என்ன பண்ணுங்க? சேர்த்து வைங்க. உங்கள் கணவரே தம்பி வேணாம் அண்ணன் வேணான்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படிலாம் சொல்லக்கூடாதியா?
அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மாமா. எப்படி சொல்லுவீங்களோ அப்படி சொல்லுங்கள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அத்தான், சொல்லுங்கள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் ஒரே ரத்தம், கூட பிறந்த ரத்தம், உன் கூட பிறந்த ரத்தம், ஒரு தாய் மாரில் பால் குடித்தவங்க நீங்கள், ஒரே வீட்டில் சாப்பிட்டவங்க, ஒரே வீட்டில் தூங்கினவங்க, இதெல்லாம் எப்படிங்க மறக்கலாமாங்க? சமாதானமாக இருங்க அப்படி சொல்லி அந்த குடும்பத்தை ஒன்றாக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு கிஃப்ட் என்ன? நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற முத்திரை உனக்கு குத்தப்பட்டிருக்கு. நீ யாரு? யாரு? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைன்னா எவ்வளோ அசிங்கத்தையும் தாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அசிங்கப்பட்டாவது ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரவங்க அசிங்கப்படுறதுக்கு பயந்துக்கிட்டே சேர்த்து வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட யோசிக்கிறாங்க தெரியுமா? எங்கள் கடைசியில் நீ தானையா பொண்ணு பார்த்த, நீ தானையா மாப்பிள்ளை பார்த்தேன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நிறைய ஊழியக்காரர்கள் ஒதுங்கிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சரி, நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம். நம்ம நல்ல விதமான காரியங்களை குறித்து நம்ம யோசிப்போம். இப்போ நமக்கு என்ன தேவை? குடும்பம். என்ன தேவை? குடும்பம் முக்கியம். குடும்பம் எவ்வளோ முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் குடும்பத்தை நேசிக்கிறவங்களா இருங்க, நீங்கள் தேவனுடைய அன்பை ஆழத்தை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம குடும்பத்தை நேசிக்க நேசிக்க தேவனுடைய அன்பு என்ன நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆரம்பத்தில் வந்த நாட்களுக்கும் இப்போக்கும் தேவனுடைய அன்பு உங்களுக்கு புரியுதா இல்லையா? வித்தியாசம் தெரியுதா இல்லையா? நல்ல ஆழமாக உள்ளே போயிட்டுருக்கீங்க, தெரியுதா இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் எதிரியை கூட நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் நீங்கள் தேவனை நீங்கள் புரிந்து கொள்கிற ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன தான் பண்ணணும்? என்ன தான் பண்ணணும்? சமாதானம் பண்ணணும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க, இல்லை அக்கா தம்பி அண்ணன்கள் எல்லாம் கலந்து இருப்பாங்க. சரிங்களா? இப்போ வயது ஆகும்பொழுது என்ன நடக்கும்னா, திருமணம் ஆகும். இப்போ திருமணம் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை தப்பாக பேசுவாங்க. இது இயல்பாக நடக்கிறது. நடக்குதா நடக்கலையா? ஆனால் அவங்க யாரு தான்? ஒரு வயிற்றில் பிறந்த ஒரே ரத்தம் தான் அவங்களுக்கு ஓடுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் திருமணமாகி தனி குடும்பம் ஆன பிறகு இவங்க 2 பேரும் பேசிக்கும்பொழுது அவங்கள பேசுவாங்க, இவங்க 2 பேசிக்கும்போது அவங்கள பேசுவாங்க. தெரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ இது எங்கே போய் நிற்கும் தெரியுமா? இது ஏதோ யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங்காக போய் இன்னொருத்தர்கிட்ட இப்படி உங்களை பேசுனாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட பொதுவாக நாம் யார்? நாம் யார் சொல்ல? நாம் யாருங்க? தேவனுடைய பிள்ளை. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட யாரோ ஒருவர், இல்லை நம்ம சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, யாராக வேணாலும் இருக்கட்டும், யாரோ ஒருவர் உங்களிடத்தில் வந்து உட்காந்து, என்னங்க, உட்காந்தோ நின்றுக்கிட்டோ இல்லை படுத்துக்கிட்டோ, பக்கத்தில் படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டோ உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க இப்படியா அப்படின்னு சொல்லி, அவங்க இப்படியா அப்படிங்கும்போது அதை அப்படியே நிப்பாட்டுன்னு சொல்லுங்க. அப்படியே நிப்பாட்டு. தயவு செய்து அவங்கள பற்றி நாம் நல்லது இருந்தால் பேசுவோம், தப்பு இருந்தால் பேசவே வேண்டாம், எனக்கு தெரியவே வேண்டாம்னு சொல்லிடுங்கிறேன். புரியுதுங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா, அவங்க சொல்லுகிறது சரியானதாக இருக்கும், இல்லை உண்மையாக இருக்கும், பொய்யா இருக்கும். அதை நாம் கேட்டுட்டு அவங்க மேலே நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காகவே கசப்பு உண்டாயிரும். புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஒருத்தரை பற்றி நம்மக்கிட்ட தப்பாக பேச வரும்பொழுதே நம்ம என்ன பண்ணினோம்? ஹலோ ப்ளீஸ், உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குது, ஒரு நட்பு இருக்குது, ஒரு சகோதரத்துவம் சகோதரித்துவம் இருக்குது, ஒரு உறவு இருக்குது, அதை கெடுத்து கொள்ள வேண்டாம். அடுத்தவங்களை பற்றி நாம் என்ன பண்ண வேண்டாம்? பேச வேண்டாம். நல்லது இருந்தால் பேசலாம். அடுத்தவங்களுக்கு வந்து தப்பாக மட்டும் என்ன பண்ணிட வேண்டாம். நீங்களும் நானும் தப்பு செய்யாமலா இருக்கிறோம்? ஏதோ ஒரு தவறு செய்யாமலா இருக்கிறோம்? எல்லா மனிதருக்குள்ள ஏதோ ஒரு தவறு இருக்கத்தானே செய்கிறது. அதற்கு இன்னொருத்தருடைய தவறை எதுக்கு பெரிதாக நாம் பேச வேண்டும், பெரிதாக பார்க்க வேண்டும்? நான் கேட்குறது சரிதானே? அதே எதுக்கு பெருசாக பேசணும்? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும், பர்ஃபெக்டாக. வேணாம், விடுங்க, விடுங்க, வாங்க, வேறு எதாவது பேசுவோம். சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எதாவது வேணுமா சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் காய்ச்சிருக்கா? எங்கள் வீட்டில் என்ன காய்ச்சிருக்கு? பீக்கங்காய் காய்ச்சிருக்கு. நான் இதை தரேன், நீங்கள் அதை தரீங்களா? அப்படி பேசுங்க, தப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், என்ன குழம்பு வச்சிங்க? சாம்பாரா? எங்கே கொஞ்சம் கொண்டு வாங்க. அதெல்லாம் தப்பே இல்லை, கேளுங்க. ஆமாம், என் வீட்டில் புளி குழம்பு வச்சுருக்கேன், இந்தாங்க ஒரு கிண்ணம், போய் சாப்பிடுங்க. இதெல்லாம் நல்ல உறவு, நல்ல ஐக்கியம். கிராமங்களில் இதெல்லாம் இருக்குது. இப்போ இருக்கான்னு தெரியல, அப்போயெல்லாம் இருந்துச்சு.
ஆமாம், அந்த பக்கத்து வீட்டில் குழம்பு வாங்கி சாப்பிட்ற சுகமே ஒரு தனி சுகம் பார்த்துக்கங்க. என்னதான் நம்ம வீட்டில் வடித்து புளி தடவி அப்படியே நெய் அப்படியே கத கத கதன்னு கொழுப்பு மிதக்க மட்டன் குழம்பு இறக்கி வச்சாலும் பக்கத்து வீட்டில் மணக்கிறதுல ஒரு கரண்டி தின்னா அது ஒரு திருப்தி பாருங்க. சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது அப்படி இருங்க. உன் வீட்டில் என்ன குழம்பு, என் வீட்டில் என்ன குழம்பு, அது பிரச்சனை இல்லை. அடுத்தவன் வீட்டில் என்ன குழம்புன்னு பேசாதீங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதா இல்லையா? அவன் குழம்புல உப்பு இல்லை, அவன் குழம்புல உரப்பு இல்லை, இது நமக்கு தேவையில்லை. என் குழம்புல நல்லா இருக்கு, உன் குழம்பு நல்லா இருக்கா, அதோடு வச்சுக்கணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். இது சமாதானத்துக்கு ஏதுவானது. இது தேவனுடைய பிள்ளை என்பதற்கு ஒரு என்னதுங்க, ஒரு அத்தாரிட்டி, ஒரு அங்கீகாரம் பெற்றவர்கள். நாம் எப்பொழுதும் நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் பேசுகிற வார்த்தை ஒருத்தருக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பொழுதுமே சமாதானத்துக்கு ஏதுவானதாகத்தான் இருக்க வேண்டும். நான் பேசும்பொழுது ஒருத்தர் மேலே இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், ஏன்னா நான் நிறைய மாற்றிக்கொண்டிருக்கேன், அதனால தான் என்னால் பேச முடியுது. இப்போ நான் உங்ககிட்ட பேசும்பொழுது வேறு எந்த நபர் மேலேயும் உங்களுக்கு வெறுப்பு வரக்கூடாது. அப்போ நான் சமாதானத்துக்கு ஏதுவானதை பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே பேச 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 உங்கள் கணவன் மேலே பார்த்தியா பாஸ்டர் சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறாரு, என் புருஷன் இருக்கான் பார்த்தியா, நான் அவர் சொல்கிற மாதிரியே தான். அப்போ உங்கள் வீட்டுக்காரர் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகிட்டு இருக்குன்னா இப்போ நான் இங்கே தப்பாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஹலோ, டவர் கிடைக்குதுங்களா? ரைட், ஓகே. ப்ரைஸ் தி லார்ட். புரியுதா இல்லையா? நான் பேசுனா உங்கள் வீட்டுக்கார் மேலே ஒரு பாசம் வரணும், உங்கள் மனைவி மேலே ஒரு பாசம் வரணும். எத்தனையோ முறை கனகராஜனை ஐயோ மிஸ் பண்ணிட்டேனேன்னு எத்தனையோ தடவை ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆமாம், நான் பேசும்பொழுது உங்கள் பிள்ளைகள் மேலே அது உள்ளே என்ட்ராகிற வரைக்கும் வெறுப்பு இருக்கும். உள்ளே வந்தோடனே பிள்ளைங்க மேலே ஒரு பாசம் உண்டாகுது அப்படின்னா நான் சரியாக பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் தேவனுடைய ஆவியினால் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். குமாரனுடைய ஆவி எனக்குள் இருந்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கிறிஸ்துவினுடைய ஆவி இருக்கிறது, குமாரனுடைய ஆவி இருக்கிறது. அந்த ஆவி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை மட்டும்தான் பேசும். எந்த நபர் மீதும், நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க வேறு எந்த மதத்தினர்களாக இருக்கட்டும், எந்த தெய்வத்தை வழிபடுகிறவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மீது கூட உங்களுக்கு வெறுப்பு வரக்கூடாது நான் பேசுகிற பிரசங்கத்தினால். அதுதான் நான் தேவனுடைய ஆவியுடையவன் என்பதற்கு அர்த்தம். நான் உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. பார்த்தோன்னே அவன் வேறு மதத்துக்காரவங்க, அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு எரிச்சல் அடையுதுன்னா நான் உங்களை தப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எந்த மதத்தாக இருந்தாலும் அவங்கள நேசிங்கிறேன் நான். எல்லாரோடைய சமாதானமாக இருங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அவங்க ஏன் நாம் அப்படி இருந்தவங்க தானே இப்படி இருக்கோம். இப்போ நாம் அப்படி இருக்கும்போது நம்மளை நேசித்தார்ல அவர். இப்போ நம்மளை நேசித்தவர் அவங்கள நேசிக்க மாட்டாரா? அவங்கள நாமளும் வேற கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க பட்டை போட்டுட்டாங்க, குள்ளா போட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தூரமாக வேறையா பார்க்காதீங்க. சொல்லுங்க, அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள். மறந்துடாதீங்க, அவங்கள யார் தான். அதனால் வெறுக்கக்கூடாது, யாரையுமே வெறுக்கக்கூடாது. அவங்க நம்மளை கடுப்பேற்றலாம், நாம் அவங்கள கடுப்பேற்றக்கூடாது. புரியுதுங்களா இல்லையா நான் சொல்கிறது? ஏன்னா நாம் என்ன கேட்டுட்ருக்கோம்? சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், தேவனோடு உறவில் இருக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறது. நாம் எப்படி தான் இருக்கணும்? சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை பேசணும். அவங்க கோயிலுக்கு போகிறாங்களா? நான் இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிட்டேன் தெரியுமா? ஆமாம், கோயிலுக்கு போகிறேன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ஜாக்கிரதையாக கூட்ட நெரிசலில் மாட்டிக்காதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், சொல்லக்கூடாது, வேறு எதுவும் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஏன்னா நாம் என்ன நாம் தரமாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னால் அழிக்கணும்னு நினச்சா எல்லாத்தையும் ஆண்டவர் அழிச்சிடலாம். ஏன்னா இங்கே எதுவுமே சரி கிடையாது. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன தான், அவருடைய நோக்கம் என்ன தான்? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ எல்லா மனிதனும் மனம் திரும்ப வேண்டியமே ஒழிய அழிய வேண்டியது கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு மனம் திரும்பணும்னா என்ன பண்ணோம்? அன்பாக இருந்தால் தான் மனம் திரும்புவாங்க. பம்பாக இருந்தால் ஒருத்தர் மனம் திரும்பவே மாட்டாங்க. அன்பு காட்டுங்க. என்ன காட்டுங்க? அன்பு காட்டுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், கொண்டு வந்து பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா அன்போடு வாங்கிக்கங்க. உங்கள் வீட்டில் பிசாசெல்லாம் வராது. முதல்ல இதை புரிஞ்சுக்கங்க. உங்கள் எண்ணம் தான் உங்களை கெடுக்குது. ஏதாவது கொடுக்குறாங்கன்னா வாங்குங்கிறேன், வாங்குங்க. என்ன அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க.
நீங்களா போய் எதுவும் பண்ணாதீங்க. அவங்களா வந்து கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கங்கிற, வாங்கி நீங்கள் வீட்டில் வைங்க. நீங்கள் சாப்பிட்றதுனா சாப்பிடுங்களா, யாருக்காவது கொடுங்க, தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அப்படின்னு ஏதாவது பண்ணிடாதீங்க. ஆமாம், அதெல்லாம் தப்பு. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமாம், இங்கே என்ன தான் காரணம்? மனசு தான் காரணம். உங்கள் மனது தேவனுக்கு நேராக இருக்கணும். நான் சொன்ன அர்த்தம் புரிஞ்சுச்சா? நான் போய் உங்களை பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு புரியுதா? ஒரு 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 தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை அறியாதவர்களை தவிர அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அவங்க தேவனுடைய பிள்ளைகள், அதை மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு சொல்ல புரியுதா? அவங்க தேவனை அறியாமல் இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னு நான் சொல்ல. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். அவங்கள யார் தான்? என் அப்பாவுக்கு பிள்ளை, என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், மறந்துடாதீங்க. சொல்கிறேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, சில பேர் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்னங்க, இவங்க தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதுக்காண்டி நம்ம அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க மனசு கஷ்டப்படும். பார்த்துருக்கீங்களா? அவங்க முகம் அப்படியே சின்னதாயிரும். வாங்கி வச்சுக்கோங்க, வேறு யாருக்கா பக்கத்தில் நீங்கள் சாப்பிடுங்க. நான் என்ன பண்ணக்கூடாது, விக்கிரகத்துக்கு படைச்சதை நான் சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க, தப்பு கிடையாது. புரியுதுங்களா? ஆமாம். அதே போல் டொனேஷன் கேட்க வந்தாங்கன்னா உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுங்க. அது எங்கேயோ ஒரு பக்கம் அன்னதானமாக தான் போகும். யாரோ ஒருத்தர் ஒரு வேளை சோறு சாப்பிடுவான், அது ஒன்றும் வீணாக போகிறது கிடையாது. அதனால உங்களுக்கு சாபமெல்லாம் வராது, அதனால் சமாதானம் தான் வரும். என்ன வரும்? நீ அல்லேலூயா சோத்திரன்னு வீட்டுக்குள்ளே கத்துறீன்னா ஒருத்தன் கேட்க மாட்டான். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஒருத்தன் வேணாம், அவன் வேணாம், இவன் வேணாம், எல்லாத்தையும் எதிரியாக பார்த்துட்டு போட காசு இல்லை, ஒன்றும் இல்லை, பார்த்து முன்னாடி என்ன எழுதியிருக்கு பார்த்தியா, வசனம் எழுதியிருக்கு, காசு இல்லை. உன்னிடத்தில் கேட்கிறப்பனுக்கு, உன்னிடத்தில் கடன் கேட்குறவனுக்கே முகம் கோணாதன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இப்போ காசு இல்லைப்பான்னு சொல்லுங்கள், வேலை முடிஞ்சு போச்சு. நான் அதனால் கொடுக்க மாட்டேன், இதனால் கொடு, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஒன்று. நாம் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறத குவாலிட்டியை வெளிப்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வைராக்கியத்தை ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு தேவனுடைய பிள்ளை என்கிற குவாலிட்டியை வெளிப்படுத்துங்க, தரத்தை வெளிப்படுத்துங்க. 916 24 கேரக்டா 22 கேரக்டான்னு வெளிப்படுத்துங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இதன் மூலமாக என்ன உண்டாகும் தெரியுமா? சமாதானம் உண்டாகும். நீங்கள் 10 பேர் சேர்ந்து அங்கே ஜெபம் பண்ணாலும் அவங்க அவங்க ஆண்டவருடைய பிள்ளை ஜெபம் பண்ணுவாங்க. நம்மளை அவங்க எதுவுமே தப்பாக பேசுகிறதில்லப்பா. என்ன பண்ணுறாங்க, நம்ம கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, டொனேஷன் கேட்டாலும் கொடுக்குறாங்க, முடிஞ்சு போச்சா? இதை தான் மத நல்லிணக்கம்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அவனை வேண்டாம், ஆகாது போகாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாம் அப்புறம் ஃப்ரீடமாக நாம் அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி பண்ணும்போது அவனுக்கு கோவம் வருமா வராதா? இல்லை, நான் நியாயமாக கேட்குறேன்னா இல்லையா? புரியுதுங்களா இல்லைங்களா? அதாவது மனித நேயம் இல்லாமல் நீங்கள் என்ன தான், அதை நான் சொல்ல, நீங்கள் மதத்துக்குள்ளே வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் பிற மதத்தினரை எதிரியாக தான் பார்ப்பீங்க. நீங்கள் உறவுக்குள்ளே வாழ்ந்தீங்கன்னா எல்லா மனிதனையும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் உண்மை. மதத்தில் வாழாதீங்க, உறவில் வாழுங்க. உறவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. மதம் பரலோகம் போய் சேர்க்காது, மதம் தேவனோட இணைக்காது, உறவு தான் தேவனோட இணைக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன எதாவது இணைக்கும்? உறவு தான் தேவனோட இணைக்கும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். இப்போ கனகராஜனை என்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வியை போடுவார். அந்த கேள்வி தான் சில நேரங்களில் செய்தியாக உங்களுக்கு டெய்லி வந்துட்டுருக்கு. சரிங்களா? சில நேரத்தில் கேள்வி கேட்பார். நான் அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, இப்போ கேட்டிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுங்கள், எழுதி கொடுங்க. எனக்கு ஏதாவது என்ன பண்ணுங்கள், ஃபோனில் பேசி அனுப்புங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. டெய்லி செய்திலேயே அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, வசனத்துக்கு நேராக வந்துடுவோம். அப்போ சமாதானம் பண்ணுகிறது என்றால் என்ன அப்படின்னா, நல்ல ஆலோசனை கொடுக்கணும். எப்போவுமே தப்பான ஆலோசனை கொடுத்துடாதீங்க, பிரிந்து போகிறதுக்கு ஆலோசனை கொடுத்துடாதீங்க. நல்ல அண்ணன் தங்கச்சி உறவை கெடுக்கிற மாதிரி நாம் என்ன பண்ணிடக்கூடாது, பொதுவாகவே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ வர விஷயத்துக்காரன், நீங்கள் திருமணமான புதுசில் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, இப்படி நல்லா கேளுங்க பாருங்கள். நீங்கள் திருமணமான புதுசில்
உங்கள் மாமியார், உங்கள் மாமியார், உங்கள் மாமியாரும் உங்கள் கணவரும் நல்ல அம்மா மகன் என்கிற உறவில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருப்பாங்க, நல்ல பாசத்தோடு. ஆமாம். ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில் லைட்டாக அப்படி புகைச்சல் உண்டாயிருக்கும். எப்போ பாரு அம்மா அம்மா அம்மானுக்கிட்டே இருக்கான் அந்த ஆள். கல்யாணம் இவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? பேசாமல் அம்மா கூடவே இருந்திருக்க வேண்டியதானே. அப்படி கூட தோணி இருக்கலாம். நான் இங்கே யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, தோணி இருக்கலாம். நல்ல கவனமாக கவனிங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தீங்கை பிணைக்கிற அந்த கபடம் உள்ள வரும் பாருங்க, பக்காவை ஸ்கெட்சு போடும் பாருங்க, சதி திட்டம். இந்த அம்மா மகன் உறவை எப்படியாவது காலி பண்ணும்டா, எப்படியாவது துண்டிக்கணும். இங்கே யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். கவனமாக கவனிங்க. இவன் அம்மா அம்மாங்கிற வரைக்கும் இவன் நம்மளை சுற்றி வரமாட்டான். இப்போ அம்மா உறவுக்குள்ளே லைட்டாக ஒரு பிளவை உண்டாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பொண்டாட்டியே கதின்னு கிடப்பான். இது பிளான் பார்த்துக்கங்க. இதுக்கு என்னென்ன பிளான் பண்ணியோ அம்மா மகனுங்கிற உறவுக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஒரு சின்னோண்டு தான் போடுவாங்க. இவங்க போடுறது எத்தனை தான், கடுகு சைஸில். ஆனால் வெடிக்கிறது சும்மா அணுகுண்டு மாதிரி வெடிக்கும் பார்த்துக்குங்க. இந்த அம்மா மகன் உறவுக்குள்ளே ஒரு லைட்டாக பிளவு ஏற்படும். அப்படி ஏற்பட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அம்மா மறந்து எல்லாம் அப்படியே அந்த அம்மா விட்டு அந்த இதெல்லாம் போய் அப்புறம் மனைவி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே இல்லை. அப்படி இருக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் பேசுகிற வார்த்தை எந்த உறவையும் கெடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொன்று, பொறாமையினால் சமாதானம் பண்ணாமல் சமாதான கேடை உண்டாக்குவாங்க. ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க குடும்பத்தில். எத்தனை பேருங்க? 4 பேர் இருக்கிறாங்கன்னா இந்த 4 பேரில் ஒரு 3 பேர் இப்போ 2 பேர் ஒருத்தர் மேலே பாசமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் மேலே சரியாக பாசம் காட்டலைன்னா அந்த பாசத்துக்கு கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவன் மேலே வெறுப்பை உண்டாக்குவாங்க. யார் மேலே பாசம் காட்டுறாங்களோ அவங்க மேலே வெறுப்பை உண்டாக்கி தாம் பக்கம் திருப்புறத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் பிசாசோட பிளான். இதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. பரவாயில்ல, அவனை நேசிக்கிறாங்களா, நானும் அதில் இணைஞ்சிக்கிறேன், நானும் அவனையே நேசிக்கிறேன். இதுதான் தேவனுடைய திட்டம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நாம் எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே எந்த நபரையும் சமாதானம் பண்ணுகிறவளாக மட்டுமே இருப்பேன். நான் எந்த குடும்பத்தையும் கலைக்க மாட்டேன். சொல்லுங்கள், புரிஞ்சிருச்சா? கிராமத்தில் சொல்லுவாங்க, குடும்பத்தை கலைக்கிறதுக்குனே வந்திருக்கான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த வார்த்தைக்கு நாம் ஆள் ஆயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், என்னடா நம்ம சர்ச்சில் மட்டும் வித்தியாசமாக செய்தி போயிட்டுருக்கேன்னு தோணும் உங்களுக்கு, இல்லையா? ஆமாம், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த குடும்பத்தையும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, கலைச்சிடவே கூடாது. குடும்பத்தை கலைப்பதும் ஒன்று, கருவில் உருவாகிற குழந்தையை கலைப்பதும் ஒன்று. பிரைஸ் தி லார்ட். குழந்தையை கலைக்கிறது பாவமா இல்லையா? அதே போல் குடும்பத்தை கலைப்பது பாவம். எந்த குடும்பத்தையும் சரி, அது மகன் குடும்பமாக இருக்கட்டும், மக குடும்பமாக இருக்கட்டும். இப்படியா, சரி ரைட்டு, நீ அப்படியே இருந்துக்க, நான் உன்னை கலைக்க மாட்டேன். நான் வேணா என்ன பண்ணலாம், ஒதுங்கி வேணா இருந்துக்கிறேன், அது வேணா செய்யலாமே ஒழிய நாம் என்ன பண்ணிடக்கூடாது, என்னையே இந்த பாடு படுத்திட்டு பெத்த வயிறு 10 எரியுதுன்னு சொல்லி எதுவும் பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். ஆமென். சரி, இப்போ ஆலோசனை சொல்லுவது கூட சரியான ஆலோசனை சொல்லணும். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7, பிலிப்பியர் 4:6-7 எடுத்துக்கங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்போ ஆலோசனை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் வியாதியோடு இருக்கிறான் அப்படின்னா அவங்கிட்ட போயிட்டு நாம் எப்படி ஆலோசனை சொல்லணும்? எப்பா, உன் வலி, உன் வேதனை, உன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு. அவரிடத்தில் நீ சொல்லு. என்கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள், எல்லாராலும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, தெரியுமா தெரியாது? அது நீங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்கிறீங்க. ஏங்க உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை 100% என்கிட்ட சொல்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு ரகசியம் இருக்கா இல்லையா? இங்கே எல்லா மனுஷனுக்கும் ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை யார்கிட்ட தான் சொல்லணும்? தேவனிடத்தில் தான் சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்?
இதை நம்ம சொல்கிறவங்களா இருக்கணும். ஒருத்தன் பிரச்சனையோடு இருக்கிறவனுக்கு, எப்பா உனக்கு வியாதியாக இருக்கா, உனக்கு கடனாக இருக்கா, உனக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கணும், என்கிட்ட முழுசாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வேணால் உனக்கு தெளிவான ஒரு ஆலோசனை சொல்ல முடியும். என்னன்னா, உன் நல்லா புரிஞ்சுக்க, உன் கவலை என்னது, உன் கவலை, உன் விண்ணப்பம் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடு நீ என்ன பண்ண, ஆண்டவருக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துப்பா, உனக்குள்ள சமாதானம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். இதை தான் நம்ம சொல்கிறவங்களா இருக்கணும். என்னங்க, உங்கள் ரகசியத்தை யார்கிட்ட சொல்லு. நான் நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, தேவனிடத்தில் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுருந்து பக்குவமாக சொல்கிறவர் தான் தேவன். என்னைக்கா இருந்தாலும் ஊழியக்காரன் பொது இடத்துல சொல்லிவிடுவான். சொந்தக்காரன் யார் முன்னாடி நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க, அவனுக்கு முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்திடுவான். நான் சொல்ல புரியுதுங்களா இல்லையா? அப்போ ரகசியம் யாருக்கு தான் தெரியணும், தேவனுக்கு தான் தெரியணும். ஏன்னா தேவன் தான் உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பார், அந்த ரகசியத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ யாருக்கு ஆலோசனை சொன்னாலும் சரியான ஆலோசனையை சொல்லணும். சரியில்லாத ஆலோசனையை தெரிஞ்சால் சொல்லணும், தெரியலன்னா என்ன பண்ணிடணும், சும்மா இருக்கணும். சரிங்களா? சரி, ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நல்லா கவனிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யாருக்கு வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யாருக்கு வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு? சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை உங்களுக்கு வந்துச்சா? உங்களையா சிலுவையில் அடித்தாங்க? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யாருக்கு வந்துச்சு? ஏசப்பாவுக்கு வந்துச்சு. இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக எல்லா விதமான ஆக்கினையையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, சகலவித தண்டனையும் எதுக்கு வாங்கினார்னா நமக்கு சமாதானம் உண்டாக்கத்தான். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், ஆணி அடிக்கப்பட்டார், சாட்டையில் அடித்து சதை பிக்கப்பட்டுச்சு, முள்முடி வைக்கப்பட்டுச்சு, கண்ணு வெளியில் வந்துச்சு, ரத்தம் சிந்தினார், உசிரையை கொடுத்தார். இவ்வளோ ஆக்கினையும் எதற்காகனா உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அப்போ சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதுனால உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஆக்கினை வருமா? நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன பயம்னா, சமாதானத்தை உண்டு பண்ணால் என் பேர் கெட்ட பேர் ஆயிரும். கண்டிப்பாக சொல்கிறேன், சமாதானத்தை உண்டு பண்ணுறதுனால உங்கள் பேர் பெருமைப்படுத்தப்படுமே ஒழிய ஒருபோதும் உங்கள் பேர் கெட்ட பேர் ஆகவே ஆகாது. சமாதானம் பண்ணுங்க, எந்த குடும்பத்தையும் சமாதானம் பண்ணுங்க, உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். என் மகள் என் மகன் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அவர் உன்னதத்தில் உங்களை உயர்த்தி காட்டுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். வேணாமா? கர்த்தருடைய வாழ்த்துதல் உங்களுக்கு வேணாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணாமா? வேணுமா வேணாமா? அவர் உங்களை உயர்வாக காட்டுவாருங்க. அவரே உங்களை உயர்த்தி காட்டுவார், உங்கள் பேர் அவர் பெருமையாக்குவார். எப்படி தெரியுமா? நீங்கள் சமாதானம் பண்ணினால். ஆமென்னு சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு என்ன பயனா, சமாதானம் பண்ண போனால் நமக்கு எங்கேயாவது அடி விழுந்துருமா, நம்ம பேர் கெட்ட பேர் ஆயிருமா, நம்மளை இழுத்து சந்தியில் விட்டுருவானுங்களும் பயம். நீங்கள் தீமைக்காக நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் சமாதானம் பண்ணுறதுக்குன்னா போனால் சில அவமானங்கள், சில காரியங்கள் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். அதுவே உங்களை தூக்கி கோசத்திடும். உங்களுக்கு வரக்கூடிய அவமானம் தான் உங்களுக்கு உயர்வையோ கொண்டு வரும். அது தெரியுமா? ஹலோ, உங்களுக்கு வரக்கூடிய அவமானம்தான் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். நீங்கள் ஒரு இடத்துக்கு சமாதானம் பண்ணும்போது உங்களை மதிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் இது நிறைய நடந்திருக்கு. சில இடங்களில் ரெண்டு தரப்பில் ஒரு தரப்பு நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் சமாதானம் பண்ணி அந்த குடும்பம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம தான் அங்கே கொலை விளக்கு. தெரியுமா தெரியாதா? நாம் தான் அந்த வீட்டுக்கு குத்து விளக்கே. ஆமாம், நம்மளை கேட்டு தான் எதுவுமே செய்வாங்க. அந்த இடத்துக்கு உங்களை எங்கே நீங்கள் அசிங்கப்பட்டீங்களோ, எங்கே அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல தான் உங்களை ஆண்டவர் ஒளியாக வச்சுருப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்கள். அந்த இடத்துல தான் உங்களை ஆண்டவர் வெளிச்சமாக வச்சுருப்பார். அவர் நல்ல தேவன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அதனால் சமாதானம் பண்ணுகிறதுக்கு தாமதிக்க கூடாது. சமாதானம் பண்ணுங்க. சரிங்களா? சமாதானம் பண்ணுறீங்களா? முதல்ல எங்கே இருக்கணும் சமாதானம்? முதல்ல எங்கே இருக்கணும்? உங்ககிட்ட இருக்கணும். அதை விட்டுறக்கூடாது. முதல்ல நீங்கள் சமாதானமாக இருக்கணும். அப்புறம்தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சமாதானப்படுத்தணும். சரிங்களா? அடுத்து சமாதானம் உண்டாவதாக இப்போ பாருங்கள், லூக்கா 10:5 சொல்லுது, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல நீங்கள் வாயை திறந்து பேசுகிற வார்த்தை என்ன தான் இருக்கணும்? இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அப்படி சொல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே
இந்த மனுஷன் முதல்ல வந்து சொல்கிற வார்த்தை எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும். எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, உங்கள் சொந்த பந்தம் நண்பர்கள் வீட்டுக்கு போனோன்னே இப்போ உட்காந்த உடனே இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன கெட்ட வார்த்தையை பேசுகிறீங்க? அதனால் அந்த வீட்டு உரிமையாளர் உங்களை சந்தோஷப்படுவாங்களா இல்லை துக்கப்படுவாங்களா? ஆமாம், உங்களுக்கு ஏதோ ஒரு வரட்டி கொடுக்கலான்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் சமாதானம் உண்டாகட்டும்னு சொன்னோடனே காப்பி வந்துடும். ஆமாம், என்ன வீடு ஒரு மாதிரியாக இருக்குது, வாஸ்து சரியில்லையே, என்ன இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, அட என்ன இந்த பக்கம் பீரோவை வச்சுருக்கேன், இவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருவாங்க. அப்படிலாம் போய் எந்த வீட்லேயும் அது சரியில்லை இது சரியில்லை. வீட்டுக்குள்ளே போனோன்னே சொல்லு, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும், அதோடு வச்சுக்கோங்க. சமாதானத்துக்கு ஏதுவா அப்படின்னா என்ன? முதல் வார்த்தையே சமாதானம் உண்டாகுவதாகன்னு நீ சொல்கிற, நீ அந்த வீட்டை விட்டு திரும்பி எழுந்து வர வரைக்கும் சமாதானத்துக்கு ஏதுவானதை தான் பேசணும். அங்கே உக்காந்து கண்டது கடையதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. பார்த்துக்க, ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னே முதல் ஏன் சொல்கிறாரு தெரியுமா? அப்பா எதை சொன்னாலும் ரொம்ப கரெக்டாக சொல்லுவார். அவர் சொல்கிறாரு, முதல்ல அங்கே சொல்கிறார் பாருங்க, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக வென்று முதலாவது சொல்லுங்கள். கடைசியாக சொல்லுங்கன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? ஏன்னா நீ முதல்ல என்ன சொன்னியோ அதை தாண்டா கடைசி வரைக்கும் சொல்லணுங்கிறாரு. அந்த வீட்டை விட்டு எழுந்து வர்ற வரைக்கும் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஆமாம், போய் வீட்டில் போய் உட்காந்துட்டு உங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது, நிறைய இடத்துல ஊழியக்காரங்களே பயமுறுத்தி விட்டுறாங்க. பாவம், அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் அங்கே உட்காந்து சமாதானத்துக்கு எதுவானா பேசுங்க. அந்த வீட்டுக்குள்ளே எது இருந்தாலும் அது துண்டை காணும் துணியை காணும் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். நீ அதை பற்றி அந்த மக்கள்கிட்ட பேசி, அந்த வீட்டுக்காரன்ட்ட பேசி, அவனுக்கு பயத்தை உண்டாக்கி, அந்த பேயை, அந்த பிசாசை, அந்த திருட்டு பயலை நீ எதுக்கு ஹீரோவாக்குறன்னு நான் கேட்குறேன். புரியுதா இல்லைங்களா? அதை எதுக்கு நம்ம ஹீரோவாக்கணும்? நம்ம இயேசுவை ஹீரோவாக காட்டணுமா, சாத்தான ஹீரோவாக காட்டணுமா? யாரை ஹீரோவாக காட்டணும்? அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, தம்பிங்களா இங்கே வாங்க, 12 பேர் இங்கே கூப்பிட்றாரு. இங்கே வாங்கடா, நல்லவனே வல்லவனே பெரியவனே சின்னவனே நடுவுலவனே எல்லாம் இங்கே வா. பேதுரு யோவான் மத்தேயு எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இங்கே பாரு, போ, கையில் எதையுமே கொண்டு போகாத, நீ பாட்டு போ. ஒரு வீட்டுக்குள்ளே போகணும்னு தோணுச்சா உள்ளே போயிட்டு இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகணும் ஃபஸ்ட்டு சொல்லு. அதுக்கப்புறம் நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அதுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாரு. உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உன் வீட்டுக்காரர் நல்லா இருப்பார், உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், உன் வேலை ஆச்சரியப்படும் விதமாக உன் வேலையிலே மாற்றங்கள் உண்டாகும், உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். சொல்லு, எதை பேசினாலும் நல்லதை சொல்லு. நீ பேசுகிற வார்த்தை அவன் இருதயத்தை அவன் நம்பாதவன் கூட கடவுளை நம்ப ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி சொல்லு சமாதான வார்த்தையை. அள்ளி கொட்டுன்னு சொல்கிறாரு. அள்ளி விடு சமாதான வார்த்தையை. என்ன அதில் என்ன உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன வாய் பேச முடியாமல் இருக்கா? நாக்குக்கு கோணிக்கிச்சா? புரியுதுங்களா இல்லையா நான் சொல்கிறது? ஊரு கதை உலக கதையை உட்காந்து வீட்டுக்குள்ளே பேசுகிறத விட்டுட்டு என்ன பேசு? சமாதானத்துக்கு எதுவான பேசு. உன் பிள்ளைங்க வளர்ந்து எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்படியே ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. சொல்லு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஓட்டு வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீடு மாளிகையாக மாறும். சொல்லு. டார்ச் வீடாக மாறும். சொல்லுங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாவீர்கள். சொல்லும் போது அவன் கேட்குறவன் அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்குள்ள அந்த ஆவி கழிவுறும் தெரியுமா? பேசுங்கன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உள்ளே நுழைஞ்சோன்னு மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் எந்திரிச்சு வர்ற வரைக்குமே சமாதானத்துக்கு எதுவான பேசுங்க. சமாதானத்துக்கு எதுவானதை பேச உங்கள் பேசுகிற வார்த்தை என்ன ஆகும்னா, அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக உங்கள் வார்த்தை சுற்றிட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஆவி மண்டலம். நாம் இருக்கிறது நம்ம ஆவிக்குரியவர்கள். ஆவி மண்டலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம பேசும்பொழுது அந்த வீடு முழுவதும் நம்ம பேசின வார்த்தை சுற்றிட்டு இருக்கும். அங்கே இருக்கிற பில்லிச்சுனியம் மாந்திரிகம் செய்வனை எது வேணாலும் எந்த மூலையில் எந்த செவுத்தில் எங்கே புதைச்சி வச்சாலும் இந்த வார்த்தையின் வல்லமை அதை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணி எரிச்சு போட்டுரும். இதுதான் உண்மை. ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், அதனால தான் நான் சொல்லுவேன், இன்றைய நாள் அற்புதமான நாள், இன்றைய நாள் அதிசயமான நாள், இன்றைய நாள் ஆச்சரியமான நாள், இன்றைய நாள்
ஆசீர்வாதமான நாள், இன்றைய நாள் மகிழ்ச்சியின் நாள். இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த நாளை நாம் அப்படி தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது, அப்படி பேசும் பொழுது வரக்கூடிய தீமைகள் எல்லாம் விலகி போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ சமாதானம் உண்டாவதாக என்று நீ நுழைந்தவுடன் சொல்லுகிற முதல் வார்த்தையாகவும் இருக்க வேண்டும். அந்த வீட்டிலிருந்து, ஒரு வீட்டிலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் உன் வாயிலிருந்து என்ன தான் வரணும்? சமாதானத்தை உண்டாக்குகிற வார்த்தை தான் வரணும். எங்கேயும் சண்டையை மூட்டி விடுற வார்த்தை, சண்டையை மூட்டி விடுற வார்த்தை, சண்டையை மூட்டி விடுற வார்த்தை வரக்கூடாதுன்னு சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், சண்டையை மூட்டி விடுற வார்த்தை வரவே கூடாது. ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை உண்டாக்குற வார்த்தை தான் வரணுமே ஒழிய, ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு இவன் என்னைக்கு என் வீட்டுக்கு வந்தானோ அன்னையிலேருந்து என் குடும்பம் விளங்காமல் போச்சுன்னு ஒருத்தனும் சொல்லவே கூடாது. பார்த்துக்குங்க. புரியுதா இல்லையா? நான் சொல்ல புரியுதா? இந்த மாதிரி நடக்குதா இல்லையா? நமக்கே நடந்திருக்கா இல்லையா? ஒரு சிலர் வந்துட்டு போனோன்னே சம்பந்தமே இல்லாமல் குடும்பத்தில் சண்டை வரும். ஐயோ, அந்த மாதிரி மட்டும் நம்ம இருந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் அப்போ இதிலேருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில், இந்த பூமியில் நீ வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சமாதானத்துக்கு ஏதுவானதாகவே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் கலந்துருக்கீங்க. பேச்சில், மூச்சில், சொல்லில், செயலில் அவர் கலந்துருக்கும் பொழுது வாயில் சமாதானத்துக்கு எதுவான வார்த்தை மட்டும்தான் வரணும், வந்தே தீரணும். ஆமென் சொல்லுங்களேன். இனிமேல் வம்பான வார்த்தை வாயில் வரக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், ஒன்றை நீங்கள் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னாலே ஐயோ இந்த வாய் ரொம்ப ஜாக்கிரதை, சமாதானத்தை உண்டு பண்ணுறது தான் பேசணும். ஓகே, ரைட். அடுத்து, ஆவியின்படி சிந்தித்தால் சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தை வாயில் உண்டாகும். எப்படி சிந்திக்கணுமா? ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். பாருங்க, இப்போ மாம்ச சிந்தை. இப்போ ஒருத்தர் 10 லட்ச ரூபா கடனோட உங்ககிட்ட வர்றான். உங்களுக்கு தெரிஞ்சவன், உங்களுக்கு சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வர்றாங்க. நான் 10 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியல, வேலை இல்லை, வயதாயிருச்சு, எப்படி இந்த கடனை அடைக்கிறது அப்படின்னு தெரியல. இப்போ உங்கள் மாம்ச சிந்தை எப்படி யோசிக்கணும்னு சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா என்னை பார்த்து நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. மாம்ச சிந்தை எப்படி யோசிக்கணும்? ஐயோ, இவருக்கு 45-50 வயசு ஆகிப்போச்சு, இனி இதுக்கப்புறம் இவர் வேலை செஞ்சு இந்த 10 லட்ச ரூபா கடனை அடைக்க முடியுமா? வேற இப்போ மனைவி வேலை செய்கிறதும் பெரிய வருமானம் கிடையாது, பிள்ளைங்களும் சரியான வேலைக்கு போகிறது கிடையாது. இவங்க எப்படி இந்த கடனை அடைக்க போகிறாங்க? ஐயோ, இந்த கடனே இவங்கள ஏதாவது பண்ணிருமோ, இதனால இவங்க என்ன தூக்குக்கு மாட்டி செத்து போயிடுவாங்களோ தோணுமா? தோணாதா? இது மாம்ச சிந்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவியின் சிந்தை எப்படி இருக்கும் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் யாரோ ஒரு நபரை அனுப்புவார். எங்கிருந்தோ ஒரு காரியம் புறப்படும், இவங்களுக்கு வந்து உன் கடனை நான் அடைக்கிறேன்னு ஒரு நபர் வருவார். இது ஆவியின் சிந்தனை. ஹலோ, டவர் கிடைக்குதா? ஓகே, புரியுதுங்களா? மாம்ச சிந்தனை எப்படி பாருங்க. நான் ஒரு 50 வயசு உள்ள ஒரு நபர் 10 லட்சம் கடன் பட்டுட்டா மாம்ச சிந்தனை என்ன தோணும்? எப்படி தோணும் உங்களுக்கு? எப்படி தோணும்? இதுக்கு மேலே இவன் போய் எப்படி கடன் அடைக்க போகிறான், என்ன பண்ண போகிறான், ஏது பண்ண போகிறான், பொண்டாட்டி சம்பாதிக்கிறதும் 10ல், பிள்ளைங்களும் சரியான வேலை இல்லை, ஐயோ இருக்கிறது வாடகை வீடு, எதை விற்று எது ஒன்றுமே இல்லை, எப்படி இந்த 10 லட்சம் அடைப்பான் அதுதானே தோணும். ஆனால் ஆவியின் சிந்தை எப்படி தோணும் தெரியுமா? கர்த்தர் கதவை திறப்பார், யாரோ ஒரு நபர் மூலம் அவனுக்கு உதவி செய்வார், நடக்கும். இதுதான் ஆவியின் சிந்தை. அப்போ உங்கள் சிந்தை எப்படி இருக்கணும்? மாம்ச சிந்தையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை கெடுத்து விடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆவியின் சிந்தையில் இருந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்க முடியும், காப்பாற்ற முடியும். அதனால் எப்போவுமே எந்த சிந்தையில் இருக்கணும்? என்ன சிந்தையில் இருக்கணும்? ஆவியின் சிந்தையில் இருக்கணும். ஆவியின் சிந்தையில் இருக்கணும்னா ஆவியானவரோடு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கணும். ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கணும், அப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் ஆவியானவரோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அதான் உண்மை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா ஆவியானவரோடு நீங்கள் தொடர்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் மூளையில் உட்காந்துக்கிட்டு அது என்னாச்சு, குழம்பு என்னாச்சு, பருப்பு என்னாச்சு, கோழி என்னாச்சு, மாடு என்னாச்சு, மகள் என்னாச்சு, பேரன் என்னாச்சு, பேத்தி என்னாச்சு, செவுரு என்னாச்சு, கூரை என்னாச்சு, புடவை என்னாச்சு, செருப்பு என்னாச்சு, எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு 70,000 80,000 வரைக்கும் சிந்திக்கிறான் மனுஷன்.
கண்டதை சிந்திச்சு ஓரமாக உட்காந்துட்ருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு என்னதான் சிந்திக்கணும்? ஆவியின்படி சிந்திங்க. எதையுமே ஆவியின்படி சிந்திச்சிங்கன்னா நல்லதாக சிந்தனை வரும், நல்லதாகவே நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் நல்லவங்களாகவே மாறிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை நொடிக்கொரு முறை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பீங்க. மங்குனி அமைச்சர் என்பதை மணிக்கொரு முறை நிரூபித்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறது போல் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நொடிக்கொரு முறை நிரூபித்து கொண்டே இருங்கள் நான் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நொடிக்கொரு முறை நீங்கள் நிரூபித்து கொண்டே இருங்கள். ஏன்னா நொடிக்கு நொடி சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சரியாக சிந்திப்பீங்களா? சரியாக சிந்திப்பீங்களா? ஆமாம், நீங்கள் சரியாக சிந்திச்சிங்கனாலே ஜப குறிப்பே வராதுன்னு நான் சொல்லுவேன். ஜப குறிப்பே தேவை இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சரியாக சிந்திச்சிங்கன்னா நீங்கள் ஜப குறிப்பு சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்காது. நீங்கள் சரியாக சிந்திங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இப்போ ஐயாவுக்கு எத்தனை வயசு? 80 வயசு இருக்குங்களாயா? 80ங்களா? 80 வயசு. இப்போ 80 வயசு ஆச்சு. இப்போ 80 வயசு ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு பொதுவாக மாம்ச சிந்தை என்ன தோணும்? ஐயாவுக்காக இருக்கட்டும், நமக்காக இருக்கட்டும், பொதுவாகவே இப்போ 80 வயசு ஆகக்கூடிய நம்ம மற்றவங்கள வேண்டாம், ஐயாவே எடுத்துக்கோங்க. இப்போ ஐயாவே எடுத்தனா மாம்ச சிந்தை எப்படி திரும்ப தோணும்? வயசாயிருச்சு, அதனால் என்ன பண்ண முடியல, வேகமாக நடக்க முடியல, கை காலெல்லாம் வலிக்குது, டயத்துக்கு எந்திரிக்க முடியல, ரத்தம் சுண்டி போச்சு, சரியாக சாப்பிட முடியல. என்ன இல்லை, என்ன காரணம்? வயசாகி போச்சு. என்னாச்சு? வயசாகி போச்சு. இது மாம்ச சிந்தனை. ஆவியின் சிந்தனையாக இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? 80 வயசா? 80 வயசா? அட இதெல்லாம் ஒரு வயசா? டேய் ஆள் மோசே 120 வயசு. அவன் கண்ணாடியே போடலடா. அவன் கண்ணில் ஒரு சின்ன பொற கூட இல்லை. இன்றைக்கி 40 வயசில் பொறன்னு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என் மோசேக்கு 120 வயசுலேயே அவன் பார்வை தெளிவாக இருந்துச்சு. என் தாத்தன் பாட்டன் மெத்துசலா 969 வருஷம் உசுரோட இருந்தாயா. பைபிள் வசனம் சொல்லுகிறது, முதிர் வயது ஆக ஆக பெலன் கூடிக்கொண்டே போகணும்னு சொல்லி. நான் பெலனா இருப்பேன், காண்டாமிருகத்து கொத்த பெலன் எனக்கு இருக்கிறது. நான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனா இருப்பேன். நான் நடப்பேன்டா வேகமா, நான் சாப்பிடுவேன்டா, என்ன பண்ண முடியும்? இது ஆவியின் சிந்தனை. புரியுதா இல்லையா? இதுதான் விஷயம். நீங்கள் மாம்ச சிந்தையில் வாழ்கிறீங்களா, ஆவியின் சிந்தையை வாழ்கிறீங்களா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இங்கே வலி வந்தோடனே எலும்பு தேஞ்சிருச்சுன்னா இல்லை, தேஞ்சிருச்சுன்னு நினப்பு வந்தாலே மாம்ச சிந்தனை. இங்கே வலி வருது, எடு பிசாச உன் கையன்னா அது ஆவியின் சிந்தனை. புரியுதா? இங்கே வயசெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. சும்மா வயசை வச்சாலும் இங்கே விளையாண்டுக்கிட்டு, வயசை வச்சாலும் சோர்ந்து போய் படுத்துக்கிட்டு எனக்கு வயசாயிருச்சு அது சரியில்லை. என்ன, உங்களுக்கெல்லாம் வயசு ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவியின் பலத்தினால் நீங்கள் வாழ வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம ஆவிக்குரியவர்கள், அதனால் ஆவியின்படி சிந்திங்க. உங்களுக்கு பிரச்சனை, அதாவது இந்த அதாயிருமோ அது மைனஸாக சிந்திச்சு உங்கள் சரீரத்தில் வியாதி பெருசாக இருக்குன்னு யோசிக்கிறீங்கன்னா மாம்ச சிந்தனை. வியாதி என்னை நெருங்க முடியாது, அது அத்துமீறி உள்ளே நுழைந்திருக்கிறது, பிசாசு கொண்டு வந்திருக்கிறான், அதை இப்போ நான் அடித்து துரத்த போகிறேன். நான் தான் அடிக்கடி சொல்கிறல, வியாதி பலவீனம் பிரச்சனைகள் வருதுன்னா அது ஒரு சொறி பிடிச்ச நாய் மாதிரி வீட்டுக்குள்ளே விடுவோமா? அவ்வளோதான், அட்டிக்கு துரத்து விரட்டுமா வரணுமா? அது மாதிரி விரட்டுங்கன்னு நான் சொல்கிறேன். வெறுத்து தள்ளுங்க, வெறுத்து ஒதுக்குங்க. உனக்கு எனக்கு சம்மந்தமில்ல, வெளியில் போ. எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன், நாசமாக போன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு வரக்கூடிய வழிகளை அப்போவே போயிருக்காது. ஏன்னா அதுக்கு நமக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆவியின்படி சிந்தியுங்கள். அப்போ தான் சமாதான வார்த்தை வாயிலிருந்து புறப்படும். நீங்கள் ஆவியின்படி சிந்திக்கலைன்னா நீங்கள் வாயை திறந்தாலே என்னதான் ஆகும்? கெட்டு போகிற வார்த்தை தான் வரும், பிரித்து வைக்கிற வார்த்தை தான் வரும். ஆவியின்படி சிந்திக்கணும். அடுத்து சமாதானத்தை தான் சுவிசேஷமாய் பிரசங்க. இன்றைக்கி சுவிசேஷம் என்பது என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த விதத்திலேயே அறிவிக்கிறாங்க. ஓ சாமி அது இது அது இதுன்னு அடுத்தவங்க வழிபடுற நம்பிக்கையை போய் நம்ம போய் கேவலமாக என்ன பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் சுவிசேஷம் கிடையாது. அதுக்கு பேர் அவர்களுடைய நம்பிக்கையை கெடுக்கும்படியான பேசக்கூடிய வார்த்தைகள் சுவிசேஷம் கிடையாது. உன் சாமி தப்பு, என் சாமி தான் சரின்னு சொல்கிறது சுவிசேஷம் கிடையாது. என் சாமி நல்லவர்னு சொல்கிறியா, அது சுவிசேஷம். உன் சாமி தப்பு, என் சாமி தான் சரின்னு சொல்கிறது சுவிசேஷம் கிடையாது. அது அவன் நம்பிக்கையை நம்ம வீணடிக்கிற மாதிரியா. அது
என் சாமி சரின்னு சொல்கிறது சரி, ஒன்றுது தப்பு என்னது சரின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சுவிசேஷம் ரோமர் 10:15 சொல்லுது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. எப்படிங்க? சமாதானத்தை கூறி நல்ல காரியத்தை எவன் பிரசங்கம் பண்ணுறானோ அவனுக்கு பேர் தான் சுவிசேஷகன், அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். அவன் பாதம் எப்படி இருக்குமா? சும்மா பல பல பலன்னு அவ்வளோ அழகாக இருக்குமா தேவனுடைய பார்வையில். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நாம் எதைத்தான் சுவிசேஷமாக சொல்லணும்? நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, இதுதான் சுவிசேஷம். இயேசு உங்கள் மேலே அன்பு வச்சிருக்காரு, இதுதான் சுவிசேஷம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். எப்போவுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்போவுமே அடுத்தவர்கள் ஏதாவது தேவனை அறியாதவர்கள் அவர்கள் வழிபடுகிற காரியத்தை குறித்து உங்களோட சம்பாசிச்சாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க. அப்படியா, அப்படிங்களா, அப்படிங்களா, அப்படிங்களான்னு கேளுங்க. ஏன்னா நானும் பழகிட்டேன், ஏன்னா நானும் உறவுக்குள்ளே வந்துட்டேன். அதனால் அவங்கள நேசிக்கிறதுனால அவங்க பேச்சை நான் வெறுக்கலை, கேட்குறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள், அப்படியா, ஓ சூப்பர், அருமை. அந்த அளவுக்கு நான் எனக்குள்ளே மாற்றம் வந்துருச்சு. அதை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, சரிங்களா? அது சரியில்லைன்னு நாம் பேசக்கூடாது. நாம் பேச வேண்டியதெல்லாம், ஏங்க இயேசு எவ்வளோ நல்லவர் தெரியுமா, இயேசு எவ்வளோ நல்லவர், என்னை எப்படி காப்பாற்றினா தெரியுமா, எனக்கு எப்படி ஜீவனை கொடுத்தார் தெரியுமா. இது நல்ல காரியமா இல்லையா? நல்ல காரியமா இல்லையா? எத்தனையோ பலவீனப்பட்ட எத்தனையோ வியாதிப்பட்டவனுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் இப்படி தான் இருந்தேன், என்னை இயேசு வந்தார், இயேசு என் கூட இருந்தார், எனக்கு ஜீவனை கொடுத்தார். எனக்கு டாக்டர்களே மிரண்டு போனாங்க. போன வாரம் எங்கள் பெரியம்மாவை சகலோடைய அம்மா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தேன். எனக்கு கிட்னி நியூரோ பார்த்த டாக்டர் இருந்தார், அவர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்களுக்கு கிட்னியில் கல்லுன்னுங்க, அதை செக் பண்ணி போயிருந்தோம். நல்லா கவனிங்க. அப்போ டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். என்ன கேட்டேன்? டாக்டர் என்ன ஞாபகம் இருக்குங்களான்னு கேட்டேன். இல்லையே அப்படின்னாங்க. டாக்டர் போன செப்டம்பர் மாதம் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போயிட்டு திருப்பி கூட்டு வந்தீங்களே, ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஞாபகம் இருக்கு, எல்லாத்துக்கும் அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. எல்லாருக்கும் அப்படி நடந்தால் நல்லா இருக்குமேன்னு யார் சொல்கிறா? டாக்டர் சொல்கிறாரு. புரியுதா இல்லையா? எல்லாருக்கும் அப்படி நடந்தா டாக்டரால் அப்படி சொல்ல முடியுமா? டாக்டரையே சொல்ல வைக்கிறாரா இல்லையா அப்பா? இப்போ கூட யார் கேட்டுட்ருக்கா? கூட வந்த பெரியம்மாவும் சகலையும் கேட்குறாங்க இந்த வார்த்தையை. அவங்களுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியுதா? டாக்டரே சொல்கிறாரா? சுவிசேஷம் அங்கே சொல்லப்படுதா? அங்கே இயேசுன்னு ஏதாவது சொல்லப்பட்டுச்சா? இயேசுங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டுச்சா? கர்த்தருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சா? ஆனால் சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சா இல்லையா? நற்காரியங்களை அறிவிக்கிறதுனால் அதுதான் சுவிசேஷம். ஏன்னா நான் யாரு? நான் கிறிஸ்தவன். நான் கிறிஸ்தவனாக இருந்தால் போதும், கிறிஸ்துவ சொல்லணுங்கிறது கிடையாது. ஏன் மூலியமாக நடக்கிற வார்த்தை அங்கே கிறிஸ்துவ பேசும். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஏன்னா கூடவே இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணாங்க, எவ்வளோ பேர் நீங்கள் ஜெபிச்சிங்க, என்ன நடந்துச்சு. ஸ்தோத்திரம். தேட்டருக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்குன்னா, ஆப்ரேஷன் தேட்டருக்கு போய் திரும்பி கொண்டு வந்திருக்கேன், பெரிய விஷயம். டாக்டரே எல்லாருக்கும் இப்படி நடந்துட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நடக்க மாட்டுது, இப்படி நடக்க மாட்டுது, அப்படி அதுதானே அர்த்தம். இது யாருக்கு நடக்கும்? யாருக்கு நடக்கும் சொல்லுங்கள்? யாருக்கு நடக்கும்? எனக்கு நடக்கும். சொல்லுங்கள். ஏன் அந்த விசுவாசம் உங்களுக்கு வர மாட்டேது? யாருக்கு நடக்கும்? யாருக்கு நடக்கும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் எனக்கு நடந்தே தீரும். அந்த இது வந்து ஆவியின் சிந்தனை பார்த்துக்கங்க. இதில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், சரிங்களா? சரி, அப்போ சுவிசேஷத்தை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இயேசு என்கிற பெயரை பயன்படுத்தாமையே நீங்கள் பேசுனா கூட நீங்கள் யாரு தான்? நீங்கள் இயேசு தான். உங்களுக்குள்ளே இயேசு இருக்காரு, உங்களுக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறாரு. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு நல்ல வார்த்தைக்கும் பேர் என்னதான்? நல்ல வார்த்தைக்கு பேர் என்னதான்? சுவிசேஷம். நல்ல வார்த்தைக்கு பேர் என்னதான்? சுவிசேஷம். நான் பாருங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள். நற்காரியங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சிறப்பாக வருவீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிரும், உங்கள் வியாதி சுகமாயிரும், நீங்கள் ஆரோக்கியமாயிருவீங்க, உங்கள் பிள்ளைகள் சூப்பராக வருவாங்க. பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு பேரே என்னதான்? சுவிசேஷம். சுவிசேஷம் சொல்லுவீங்களா? சொல்லி கூட்டத்தை கொண்டு வாங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, ஓகே. அடுத்து ரோமர் 12 சோதனம் 18 சொல்லுது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னதான் முயற்சி பண்ணணும்? எல்லா மனுஷனோடையும் சமாதானமாக இருக்க முயற்சி பண்ணணும். அடுத்து அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறது, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலிருந்தும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் ஆசை என்ன தெரியுமா? நான் பக்தி அடையணும், நான் பக்தி விருத்தி அடையணும், நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழணும், பரிசுத்த ஆவி எப்பொழுதும் நான் அவரோட ஆறுதலை பெற்றுக்கொள்ளணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஆனால் இந்த ஆசை நிறைவேறாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா சமாதானம் இல்லாதது தான். இங்கே முதல்ல இங்கே என்ன சொல்ல பாருங்க, சமாதானத்தை பெற்ற பிறகுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பக்தி விருத்தியும் வரும். சமாதானமே இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் பக்தி விருத்தி வராது. பக்தி விருத்தி வந்தால் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்தால் தான் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் உண்டாகும். இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா இதுக்கு முதல் படி என்னதான்? சமாதானம். அப்போ நானும் சமாதானமாக இருக்கணும், மற்றவர்களை சமாதானமாக வைத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அடுத்து எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஹலோ, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? என் கேள்விக்கு நீங்கள் முதல்ல பதில் சொல்லுங்கள், அப்புறம் நான் உங்களுக்கு கதையை சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுடைய நினப்பெல்லாம் எப்படி இருக்குது? சரியாக இருக்கா? அங்கங்கே ஸ்பீட் பிரேக் இருக்கா? நேராக இருக்கா நினப்பு? இல்லை இடையில ஸ்பீட் பிரேக் இருக்கா? உண்மையை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். நேராக இருக்கா? ஸ்பீட் பிரேக்கு இருக்குது. என் பிள்ளை, என் மகனோ என் மகளோ பர்ஃபெக்ட், எந்த விஷயத்தில் தவறிட மாட்டாங்க அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம், அதில் விழுந்துருவாங்களோ, இதில் விழுந்துருவாங்களோ, அதில் தோத்துருவாங்களோ. பிள்ளைங்களை காப்பாற்றுங்கிற பேரில் என்ன பண்ணுறோம்? நாமளே நிறைய ஸ்பீடு பிரேக்கு, நிறைய பயப்பட, நிறைய செக்கிங்கு, ஏகப்பட்டது போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பிள்ளையை குறித்து எப்படி நினைக்கணும்னு அப்பா சொல்லித்தராரு. மகனே மகளே, உன்னை குறித்த நினைவுகள் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அது தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கு எது. உன்னை குறித்து நான் எப்பவும் தப்பாக நினச்சதே கிடையாது. நீ கெட்டு போயிடுவ, நீ செத்து போயிடுவ, நீ வியாதி வந்துடும், உனக்கு மரணம் வந்துடும், உனக்கு விபத்து நேர்ந்துடும், உனக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். ஒரு நாளும் உன்னை பற்றி நான் நினச்சது கிடையாது. நீ நல்லா இருப்ப, நீ சிறப்பாக இருப்ப, நீ சூப்பராக இருப்ப, நீ வேற லெவலில் இருப்பேன்னு தாண்டா உன்னை பற்றி நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படி தான் நினைக்கிறாரு நம்மளை பற்றி? ஒரு செகண்ட் கூட நம்மளை பற்றி தீமை காணதில்லை நினைக்கல. அவர் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நினைத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். நம்மளை பற்றி எப்படி தான் நினைக்கிறாரு? ஹலோ, நீங்களும் நானும் கெட்டவங்களாக இருக்கலாம், ஆனால் நம் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் சில கேடானதை செய்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நாம் கேடு செய்கிறவர்கள் என்பதை அவர் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம தப்பு செய்கிறவங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம கெட்டு போவோன்னு அவர் நினச்சி கூட பார்க்கல. நமக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அவர் நினைப்பு எல்லாமே நீ சிறப்பாக இருப்ப, நீ சூப்பராக இருப்ப, உன் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், உன் வாழ்க்கை மிக 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 போற்றத்தக்கதாக இருக்கும். அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. என்ன மாதிரி நினப்பு பார்த்தீங்களா? அப்பா எப்படி நினைக்கிறாரோ அதே போல தான் நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளை குறித்து நாம் நினைக்கணும். என் பிள்ளைங்க என்னைக்கு தப்பு செய்யாது, என்னைக்கு சரியாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிய தீரும். என்னங்க, எல்லா விதத்துலையுமே நம்ம எப்படி தான் நினைக்கணும்? அப்படி மேன்மையாக நினைக்கணும். ஏங்க, அந்த வசனம் எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வசனம் பாருங்கள், அந்த வசனத்தை படிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் நம்ம மேல், நம்ம ஒவ்வொருத்தரை குறித்தும் யார் நினைக்கிறா? ஆண்டவர் நினைக்கிறாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. கொஞ்சம் கூட அவர் நம்மளை குறித்து தீமையானதை நினச்சி கூட பார்க்கல. நம்மளை குறித்து தீமையானதை நம்ம கெட்டு போயிடுவோம், நமக்கு வியாதி வரும், ஐயோ விபத்து நடக்க போகுது, பிரச்சனை வரப்போகுது, குடும்பம் பிரிய போகுது, இது மாதிரி இந்த தவறான நினைவு நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தனியாக உட்காந்துரு பாருங்கள், உங்கள் நினைவில் பாருங்கள், தேவையில்லாத ஓடிட்டே இருக்கும். கடங்காரன் வருவான், கதவை தட்டுவான், கூப்பிடுவான், அவமானப்படுத்துவான். அவன் வந்திருக்கவே மாட்டான். அவன் வழக்கமாக
கடங்காரன் வந்து கேட்கவே மாட்டான். கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே நினப்பு பொழப்பை கெடுத்துக்கிட்டு இருக்கும். பார்த்துக்குங்க, நடக்குதா இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். கடங்காரன் வருவான், கூப்பிடுவான், எம்மா உன் பேர் என்ன, ஐயா உன் பேர் என்ன, கனகராஜா, எப்பா நீ என்கிட்ட ஒரு 10,000 வாங்கின, பாவம் நீயும் வட்டி கட்டி சோர்ந்து போயிட்ட, அதனால் உன் வட்டியும் வேணாம், உன் அசலும் வேண்டாம், உன் கடனை நான் மன்னிச்சிடுறேன், நீ போ. இப்படி தான் என் ஆண்டவர் நினைப்பார். என் கடங்காரன் கூட என்கிட்ட வந்து கடை வேணாயா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு போவான். இதுதான் என் அப்பாவோட நினப்பு. நம்ம நினப்பு எப்படி? அவன் ஏதோ வந்து எப்போ தெரியா அடுத்த வாரம்னு சொன்னால் அடுத்த வாரம் போயிடுவான். ஆனால் நம்ம நினப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ வந்து நீ கொடுத்தே ஆகணும்னு நிற்பான். இப்படி நினச்சிட்டு இருப்போம். நாம் அப்படி நினைக்கவே கூடாது. என் அப்பா மாதிரி தான் என் நினப்பு இருக்கணும். சொல்லுங்கள், என் அப்பா மாதிரி தான் என் நினப்பு இருக்கணும். சொல்லுங்கள், என் அப்பா மாதிரி தான் என் நினப்பு. சமாதானத்துக்கு ஏதுவானது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நான் தான் சொன்னீங்க, சில பேர் கடனில் இருக்கிறீங்க. கடங்கார வருவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், கேள்வி கேட்பான், அதை பண்ண ஏதாவது பேசிட்டானா, அசிங்கப்படுத்தினா, அவமானப்படுத்தினானா, இப்படி நினைக்கிறத விட்டுட்டு கடங்கார வந்து அவனே கடனை வேணான்னு சொல்லுவான்னு நினைங்கலன்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் துரோகம் பண்ண சொல்லலை. எதுக்குனே வட்டி கிட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க. வட்டியெல்லாம் வேண்டாம், ஏதோ அசலை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கழிச்சிருங்கன்னு சொன்னால் அதுவே நல்லது தானே? அதுவே நல்லதா இல்லையா? வட்டியே வேணாப்பா, ஏதோ அசலை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து என்ன பண்ணிடு கழிச்சிருன்னு சொன்னாலே நல்லது தானே? அப்படியே நினைக்க மாட்டுது உங்களுக்கு. அப்படி நினப்பு வர மாட்டுது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்தது கடைசியாக யோவான் 14:27. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஏன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றால், யோவான் 14:27 சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அவர் என்ன சொல்ல வராரு? நான் ஏன் உன்னை சமாதானம் பண்ண சொல்றேன்னா, உனக்காக ஏற்கனவே எல்லா அடிகளும் பாடுகளும் பட்டு நான் எல்லாவற்றையும் சிலுவையிலே நான் செய்து முடித்து விட்டேன். நான் செய்து முடித்த சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை சும்மா விட்டுட்டு போறது கிடையாது. உன்னை என்ன பண்றேன், சமாதானத்தை நான் ஃபில் பண்ணிட்டு போறேன். அதை எடுத்து கொடுறா, உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபா தர்றேன், பிரிச்சு ஆளுக்கு 1 லட்சம் கொடுறான்னு சொல்லிட்டு போற மாதிரி இது. சொல்றீங்களா? புரியுதுங்களா இல்லையா? ஏன் சமாதானம் சொல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் சமாதானத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கலைன்னா இருந்தாங்க வச்சுக்கிட்டீங்களா? சமாதானம் வந்துருச்சா? சொல்லுங்க, எனக்குள்ள சமாதானம் இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள சமாதானம். சொல்லுங்க, எனக்குள்ள சமாதானம். சொல்லுங்க, எனக்குள்ள சமாதானம் இருக்கு. சொல்லுங்க, எனக்குள் தேவனுடைய சமாதானம் இருக்கிறது. சொல்லுங்க, ஆள் மனதை நம்ப வைங்க. எனக்குள்ள தேவனுடைய சமாதானம் இருக்கிறது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.